ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம அரிசி மாவு வச்சு ஒரு சிப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு கப் அரிசி மாவு வச்சு 1 வீக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போலாம் வீடியோஸ் போகிறேனோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் நான். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இதையும் விட்டுருங்க. இது கூடயே 1.5 ஸ்பூன் அளவு சீரகம். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு எம்டி கடாயில் நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு அளக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் அளவு அரிசி மாவு அளந்தோம் அப்படின்னா 1.5 கப் அளவு தண்ணி தேவைப்படும். இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், அது கூடயே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர். இது இல்லாமல் நீங்கள் மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் இந்த காலம் போதும் அப்படிங்கிறதுனால இதோட விட்டுட்டேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது இந்த அளவு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரிசி மாவை உள்ளே நல்லா கலந்து, இது ஒரு சப்பாத்தி மாவு வரைக்கும் வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாவை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து அதை சப்பாத்தி உருட்டுற மாதிரி இந்த மாதிரி நார்மலாக உருட்டிடலாம். இது ஒரு மீடியம் திக்னஸ் இருக்கணும். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கார்னர்ஸில் நீங்கள் கூட கட் பண்ணி இதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஆக்கி அதுக்கப்புறமா கூட சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு எம்டி கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதோட சவுண்டு கேட்டாலே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான அரிசி மாவு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா இது 1 வீக் வரைக்கும் மொறுமொறுன்னே இருக்கும். ஸோ இதை உடைக்கும் போதே தெரியும் இது எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த ரெசிபி. உங்களுக்கு இதை செய்யறதுக்கு மொத்தமாகவே ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.